வணக்கம் அண்ட் வெல்கம் டு சன் மியூசிக் ஷார்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் பூஜா. இன்னைக்கு என் கூட டீசல் திரைப்படத்தோட டீம் தான் இருக்காங்க. ஐ ஹாவ் த டிரெக்டர் சண்முகம் முத்துசாமி அண்ட் த ஆக்டர்ஸ் அதுல்யா அண்ட் ஹரிஷ் கல்யாண். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இந்த தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே காலைல எழுந்து அப்படியே கை ஃபுல்லாக நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றி மண்டையில் தேய்ச்சி நல்லா சுடுதண்ணியில் குளிச்சு நல்லா மட்டன் குருமா இட்லி சாப்பிட்டு விஷயம் நம்ம பண்ணுறது படத்துக்கு போகிறது. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு நல்ல பயங்கரமான படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த படத்தை போய் பார்த்தா தான் தீபாவளியே ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த வரிசையில் இந்த வருஷம் தீபாவளிக்கு டீசல் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ இந்த தீபாவளி ரிலீஸ் மொமெண்ட் முதல்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு? இது ஒரு கனவு நிறைய டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்க்கு. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி இருந்தது சார்? நீங்கள் சொல்லுங்கள், டெபியூ டிரெக்டர் உங்களுக்கு எப்படி இருக்கு? பயங்கர சந்தோஷம் தான். ஏன்னா காலேஜ் டேஸ்லேயே ஆகட்டும், ஸ்கூல் டேஸ்லேயே ஆகட்டும், நம்ம பெரிய சினிமா ஃபேனு. அப்புறம் நான் ரசிகர் மண்டலாம் வச்சு பொட்டிலாம் தள்ள வச்சு நான் ஆடி இருக்கேன். யார் ரசிகர் மன்றம் வச்சுருந்தீங்க? நான் தலை. ஓகே. அது அதனால் அப்போலாம் நான் நினச்சதில்லை நம்ம சினிமா டேரக்டர் அவனு கூட இப்போ பெருசாக ஃபீல் பண்ணதில்லை. அப்புறம் சினிமாவுக்கு வந்த பிறகு நிறைய படங்கள் பார்க்கும்போது கனவு இருந்துச்சு, நம்ம படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணும். ஒரு ஃபஸ்ட்டு படம் ஆகாது. மேக்ஸிமம் முதல் பட டேரக்டர்களுக்கு வந்து சினிமா தீபாவளி ரிலீஸ்ன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய ட்ரீம் கண்ட்ரோல். பெரிய ட்ரீம் தான் அது. தான் 95% அது நடக்காது, வாய்ப்பே கிடையாது. ரொம்ப மிராக்கெலாம் நடக்கும். ஸோ அப்புறம் அது பேக் டு பேக் ஹிட்டு கொடுத்த ஹீரோவோட ஃபஸ்ட்டு படம் நடக்கிறதும் நடக்காது. நமக்கு கடவுள் கருணையில் வந்து ஒரு ஹரி சார் வந்து பார்க்கிங் ஹிட்டு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நமக்கு வரும்போது தீபாவளிக்கு வந்து ரியலாகவே நம்மளை வந்து மக்கள் செலிப்ரேட் பண்ணுற ஒரு மூடில் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். நைஸ். அதுல்யா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நம்ம அஃப்கோர்ஸ் சின்ன வயசுலேருந்து ஓகே படத்துக்கு என்ன போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, டிக்கெட் புக் பண்ணிவிடு அந்த மாதிரி. ஸோ இந்த தடவை நேற்று கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி ஓகே நம்ம எல்லோரும் சேர்ந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னது வந்து பயங்கர ஒரு எமோஷ்னலான ஃபீலிங்காக இருந்தது. அண்ட் யோசிச்சு கூட பார்த்ததில்ல நம்ம படம் தீபாவளிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் கடவுள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான அதுவும் டீசல் வருது வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். வெரி நைஸ். ஹரிஷ் கல்யாண் நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க அதே தான். அவர் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லிட்டீங்க. அதை தீபாவளினாலே காலைல குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தேட்டருக்கு போனோம், அடிச்சுப்போம். டிக்கெட் கிடச்சிதாடா, டிக்கெட் கிடச்சிதாடா, 5 தானே, 10 சொல்கிற அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி நம்ம எல்லா தீபாவளிக்கும் பழகிட்டு இந்த வாட்டி நம்ம படத்துக்கு நம்ம ஆடியன்ஸோட உட்காந்து போய் பார்க்க போகிறோம்னு நினைக்கும் போது இட் ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ அதாவது ஒரு படத்துக்கு படமே அந்த ஒரு விஷயத்தை தேடி எடுத்துக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஐ திங்க் டீசலுக்கு வந்து அது தீபாவளிக்கு வரணும்னு எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான். ஏன்னா அது கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டேங்குது. எதுவுமே கிடையாது. ஏன்னா 2-3 டேட் இதுக்கு முன்னாடி யோசிச்சோம். பட் அது ஐ திங்க் காட்ஸ் பிளெஸிங் தான் நினைக்கிறேன். டெஃபினெட்லி இந்த காட்ஸ் பிளெஸிங், மிராக்கிள், ஹேட்ரிக், அடுத்தடுத்து ஹிட் அப்படிங்கிறப்ப தான் உங்ககிட்ட இதை பற்றி நான் பேசி ஆகணும். ஸோ லப்பர் பந்தப்போ நான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணேன். நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு வந்து ஜாலியாக இருந்த உங்ககிட்ட பேசினது. வி ஹேட் த ஹீரோயின், த டிரெக்டர் எல்லாமே. ஆனால் யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை இட்ஸ் கோன் பி அது ஒரு திடீர்னு வந்து ஒரு ஹிட்டு. அந்த ஒரு வெடிக்குமா அப்படின்னு பார்ப்போம், திரும்ப டமால்னு வெடிக்கும்ல, அந்த மாதிரி வந்து லப்பர் பந்து ஒரு பயங்கரமான ஹிட்டு. அண்ட் அதுமாதிரி பார்க்கிங்கும் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கா, அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்த ஹேட்ரிக், ஹவு டஸ் இட் ஃபீல்? இந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இன்னவே குட்டு. ஏன்னா இப்போது 2 நல்ல படங்கள் கொடுத்துருக்கோம், ஆடியன்ஸ் கிட்டேருந்து அவ்வளோ அன்பும் ஆதரவும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஃபெஸ்டிவலுக்கு வரோம், முன்னாடி படங்கள் ஆடியன்ஸ் வந்து டிக் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படமும் அந்த வரிசையில் வந்து சேரணும் அப்படின்ற ஒரு ஆதங்கமும் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸ். அப்படியே ஒரு பர்சனல் சிம்பிளாக எனக்கே அடிச்சுப்பேன். என்ன அப்படின்னா, லப்பர் பந்து நான் இன்டர்வியூ பண்ண ஹிட் ஆயிடுச்சு, அதே மாதிரி இப்போ டீசலும் நான் தான் வந்து இன்டர்வியூ பண்ணுறேன், இந்த படமும் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நானும் சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சாக்லேட் கேட்டுக்கோங்க, சாக்லேட் போகிறப்போ இல்லை நிறைய கொடுக்கலாம். எனக்கு பிரியாணி போடுறேன், அதெல்லாம் ஓகே. ஸ்வீட் வாய்க்கு ஸ்வீட் கொடுப்பாங்க டெஃபினெட்லி. இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க, நிறைய கருத்துகள் பேசுகிறாங்க. அப்படிங்கிறப்போ
இவ்வளோ சண்டைக்கு நடுவில் ஒரு பூத்த பூ மாதிரி இந்த படத்துல நீங்க இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு லவ்ஸ் மட்டும் அந்த ஐயோ இது தெரியாம போச்சு. இல்ல சும்மா சொல்றேன். படத்தோட ஹுக்கா அத்துல்யா அப்பா ஏதோ பண்ணிருக்காரு அதுலதான் அவர் சும்மா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக சொல்றாரு. இந்த டாக்டிக்ஸ் பண்ணாதீங்க, நான் நம்பிடுவேன். இதுவரை நான் வெளியே பேர சொல்வேன் எனக்கு கதை தெரியும் ஆல்ரெடி அப்படின்றேன் நான். ஓகே நைஸ். ஸோ நீங்க ஒரு லாயரா இருக்கீங்க இல்லையா? ஸோ ஹவு இஸ் யோர் ரோல் இந்த மூவி? உங்க ரோல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ரோல் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல் தான். ஒரு சும்மா வந்தோம் ஒரு கியூட்டு அது பண்ணோம் இது பண்ணோம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு மெச்சூர்டா ஒரு இந்த படத்தோட ட்ராவல் பண்ற ஒரு ரோல் தான். அண்ட் ஸ்பெஷலா லவ் வந்து ரொம்ப புதுசா இருக்கும். ஜென்ரலாக ஓகே ஹீரோ ஹீரோயின் ஒரு லவ் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டில் இந்த ஒரு லவ் ஒரு இருக்கும். எஸ்பெஷலி நாங்கள் கடலில் ஷூட் பண்ணோம். ஸோ சென்டர் ஆஃப் த சீ அதுவும் அந்த மாதிரி தான். ஸோ கடலில் நடக்கிற போர்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு மெச்சோர்டான ஒரு லவ்வாக இருக்கும். ஒரு ரொம்ப நார்மல் ஒரு ரொமான்டிக் லவ் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இந்த கதைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற ஒரு மெச்சோர்டான ஒரு லவ். ஸோ இந்த படத்துல வந்து படம் அதை சொல்லுவாங்கல்ல, யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் அப்படியே தப்பா சொல்றேன். மணி யோசை வரும் முன்னே யானை வரும் பின்னே அப்படிங்கிற மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த பாட்டு அப்படியே நேஷனல் வைட் வேர்ல்டு வைட் பயங்கரமான ஒரு ஹிட்டு. தி பியர் சாங் எல்லாருக்கும் பிடிச்சி ஏகப்பட்ட ரீல்ஸ் வந்து அந்த பாட்டில் இருந்தது. அண்ட் அதுக்கு டெஃபினட்டாக வந்து நம்ம திபுக்கு வந்து அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அந்த மனுஷன் கிட்ட ஒன்று இருக்குது சார், என்ன பாட்டு கேட்கலாம் அதில் ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கும். எல்லா படத்துலையும் அவர் வந்து ஃபுல் பிளெஜ்டாக பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது, பட் ஒரு பாட்டு பண்ணாலும் அது அப்படியே ஸ்பெஷல் டெலிவரியாக இருக்கும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? ஒரு சாங் கம்போசிங் அந்த ப்ராசஸ் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்தது? சாங் ஆக்சுவலி இந்த வேர்ல்டு வைட் இந்த சாங் வந்து மொத்த ப்ராசஸ் half an hour. ஆக்சுவலி எதாவது சொன்னேன், நான் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. ஓப்பனிங் சாங் பண்ணுறதுக்காக தான் போனோம். ஆக்சுவலி தில்பராஜான்னு ஒரு சாங் இருக்கும், ஹீரோட இன்ட்ரோ சாங்கு. ரொம்ப ஹியூஜாக நிறைய ஒரு பெருசாக பண்ண வேண்டிய சாங்கு. அதுக்காக நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருந்துச்சு. அது பாட்டு எழுதுறதுல இந்த ரோகேஷ் தான் பாடல் வடிகள். அவரை எழுதுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு வரலன்னா அவர் வந்து சிக்கிக்கிட்டே இல்லைண்ணே நீங்கள் வேற ஏதோ சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அது காலையிலேருந்து ஆரம்பித்து முதல் நாள் முடிஞ்சிச்சு. மறுநாள் திருப்பியும் உட்காந்தோம். காலையில் போய் வரல அப்படின்னும் போது சரிப்பா ஒரு கானா பாட்டு இருக்குது, ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று இருக்குது போட்டில் பாடுற மாதிரி, அதை வேணால் முடிச்சிடலாமா, ரெடியாக இருக்கணே அப்படின்ட்டு அவன் உடனே அப்படி சொல்ல பாடிட்டே இருக்கான். அப்படியே எழுதி கூட சொல்லிட்டே இருக்கான், இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு சொல்ல பிடிச்சிட்டே இருந்துச்சு. பச்சை குத்திக்கினேன் பியரு அப்படின்னு நல்லா இருக்கு. இன்னிய இந்த பசங்க சின்ன பசங்களோட கனெக்ட் ஆரம்பிச்சு அவர் சொல்லவே கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சார் அவர். ஓகே திபு அவர் வரி சொல்ல கம்போசிங். அப்போ உடனே அந்த கானா குணம் அங்கே தான் இருந்தார். அவரை கூப்பிட்டு உடனே பாடுன்னு சொன்னேன். ½ an hourல சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சு ஸ்க்ராட்ச் எடுத்துகிட்டு போய் நான் ஹீரோட்ட காமிச்சிட்டேன். அவங்கெல்லாம் ஓப்பனிங் சாங்கை வெயிட்டிங், நான் இந்த சாங் கொண்டு டெலிவரி பண்ணேன். அவங்க எக்ஸைட் ஆகி வேற லெவலுக்கு ஹிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உடனே ரிலீஸ் பண்ணேன். ஆக்சுவலி அப்போ எங்களுக்கு 60% ஷூட்டிங்கே பேலன்ஸ் இருந்துச்சு. எக்ஸைட்மெண்ட்ல சரி ஓகே நல்லா இருக்கு, நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் விசிட்டிங் கார்டாக இது இருக்கட்டும் ரிலீஸ் பண்ணிட்டோம். டெஃபினட்டா. ஆனா அது ஒரு பெஸ்ட் விசிட்டிங் கார்டுனே சொல்லலாம். நீங்க ½ an hourல முடிச்சிட்டீங்க, ஆனா அது ரொம்ப நாள் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு எல்லா ஆப்லயுமே. சோ நிறைய ரீல்ஸ் வேர்ல்டு வைடு பெருசா ஜப்பான் ஆஸ்திரேலியாலாம் நம்ம பசங்க எல்லாம் அங்க இருந்தெல்லாம் நிறைய பார்த்து அனுப்பும்போது சந்தோஷமா இருந்துச்சு. இசைக்கு எந்த பவுண்டரி இல்லைன்றது ஃபீல் பண்ண வச்சுட்டு அது வந்து ஃபார் ஷூர் டெஃபினெட்லி ஐ திங்க் பவுண்டரி கிடையாது மியூசிக் ஸ்பெஷலி. ஸோ இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்படி சார் யோசிச்சிங்க? ஏதாவது பெட்ரோல் பங்க்ல போடுறப்ப என்னடா பெட்ரோல் டீசல் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கல. இது ஓகே வெட்டியா சாப்பிட்டு ரோட்ல நிற்கும் போது யோசிச்சது. மோட்டல் ஹைவேஸ் மோட்டல்ல வந்து நிறைய மோட்டல் இருக்கு இல்லைங்களா, தாபாஸ், அந்த மாதிரி தாபாவில் வந்து நம்ம அந்த டிராவல் பயங்கரமா விரும்பி பண்ணுவேன். ஓகே இது வந்து ஆக்சுவலாக இப்போ பண்ண கதை இல்லை, இது ஆல்மோஸ்ட் ஒரு 12 years ஆயிடுச்சு இந்த கதை பண்ணி. ஆமாம் இந்த கதை போகாத ஆஃபீஸ் இல்லை, போகாத ஹீரோ இல்லை, அது அவங்களுக்கு வந்து மேபி தே டோன்ட் அக்செப்ட். இவர் புரிஞ்சுக்கிட்டார் அதை. தாபாவில் நிற்கும் போது அந்த லாரி டேங்கர் லாரிலாம் நிறைய நிற்கும் அங்கே பார்த்தீங்கன்னா. ஆமாம். ஸோ நம்ம டேங்கர் லாரி தானே பார்ப்போம், பார்த்துட்டு அப்படியே ரோட்டு ஓரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஹைவேஸ் அப்படி ஓரமாக நின்று பார்க்குறதே நல்லாயிருக்கும், நமக்கு ஃபீலாக இருக்கும். போகும்போது பசங்க பக்கெட்டில் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பசங்க ஒரு 14 வயசு கீழே இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா பக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த வழியாக போகிறானுங்க. ஓகே நியர் நம்ம திண்டிவனம் இடமே சொல்லணும், இதில் என்ன பிரச்சனை திண்டிவனத்துக்கிட்ட என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, எங்கடா போகிறானுங்க அப்படின்னு எனக்கு க்யூரியஸ் ஆகிடுச்சு. ஏன்னா 14 பசங்க பக்கெட்லேருந்து போகிறானுங்க. அப்படி ஃபாலோ பண்ணி விசாரிக்கும் போது தான் தெரியுது அது
ஆயில் லூட்டிங். அது வந்து என்னன்னா அது டீசல் பெட்ரோல் வந்து பக்கெட் போடுறதுன்னு சொல்றாங்க. பக்கெட் போட்டு திருடுறானுங்க. ஓகே. டேங்கர்ல இருந்து தாபாவில் நிற்கும் போது திருடிடுறானுங்க. அவங்க சாப்பிட்ற கேப்ல வந்து சாப்பிட்ற கேப்ல போயிட்டு அவங்க சாப்பிட்ற டிரைவருங்க சாப்பிட்ற கேப்ல அந்த ஒரு அது நிறைய சிஸ்டம் இருக்கு. அது நம்ம டப்புன்னு போய் திருட முடியாது, பிளாஸ்ட் ஆயிடும். நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சில இடத்துல நம்ம ட்ரெயின் நிறுத்துற இடத்துல போய் டக்குன்னு ட்ரெயின் லூட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க வந்து லாரி திருடினாங்க. நிறுத்திட்டு எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்புறம் அப்படி நல்லா இருக்கே, இதை பத்தி கதை பண்ணலாம் தான் ஆரம்பிச்சேன். ஓகே. அப்புறம் உள்ள இறங்கின பிறகுதான் தெரியுது அது கடல். இது ஒரு பெரிய மாஃபியாவே இல்ல இன்வால்வ் ஆயிருக்கு. நம்ம நீங்க கற்பனையே பண்ண முடியாது. கான்ட் இமேஜின். நீங்க வந்து அதை வார்த்தையில அடக்கவும் முடியாது, ஒரு சினிமாவில் அடக்கவும் முடியாது, அடக்கவே முடியாது. நானே ஒரு இந்த படத்துல ஒரு 30 to 40% தான் சொல்லியிருக்கேன். கரெக்ட் கரெக்ட். அவ்வளோ இருக்குது. அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற டேர்ம்ஸே நமக்கு பயங்கரமா இருக்கு. பன்னிக்குட்டின்றானுங்க. பன்னிக்குட்டியா? என்னடா பன்னிக்குட்டி போட்டுருவானுங்கண்ணே, கவனமா இருண்ணே, பன்னிக்குட்டி போட்டுருங்க அப்படின்வானுங்க. அப்படின்னா ஒரு சின்ன கேன் மாதிரி இருக்கும், அதுல வந்து பன்னிக்குட்டி அந்த டேங்கருக்குள்ள போடுவானுங்க திருடுறதுல. பன்னிக்குட்டின்னானுங்க. அப்புறம் என்னடா சொக்கா போட்டுருவானுங்கண்ணே அப்படின்னானுங்க. சொக்காவா? சொக்கா போட்டு சொக்கா போடுறதா? என்ன எனக்கு புரியல. நாம சட்டையை தான் சொக்கான்னு சொல்லுவாங்க, அவனுக்கு சொக்கா போட்டுறதுன்றானுங்க. ஓகே. தலபால் போடுறதுன்றானுங்க. ஓகே. இது எதுவுமே நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஒண்ணு சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் சுவாரஸ்யமாகுது. இது நல்லா இருக்கு. நமக்கு எல்லாம் பாயிண்ட் அடிக்கிறது, பங்க்ல பாயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவானுங்க. ஆமா. கலப்பட பெட்ரோல்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் நம்ம கேள்விப்பட்டது. இதை தாண்டி நிறைய இருக்கு. இது எல்லாமே நம்மள பாதிக்கலன்னா பரவாயில்ல, அது என்ன டைரக்டா பாதிக்குது அப்படிங்கும் போது இது கண்டிப்பா மக்களுக்கு சொல்லணும் இந்த கதையை அப்படின்னு. இதனால இது மட்டும் ஒரு மொத்த மக்களும் பாதிக்கிறது தனி, ஒரு குறிப்பிட்ட செக்டர், அதாவது வந்து மக்கள் தொகையில ஒரு 30-40% பீப்புள் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்றாங்க. அவங்கள டைரக்டா பாதிக்குது, நம்மள இன்டைரக்டா பாதிக்குது. 70% இன்டைரக்டா பாதிக்குது, 30% டைரக்டா பாதிக்குது. அந்த 30%ல இருந்து வரவர் தான் ஹீரோ. பிலாங்ஸ் டு தட் 30%. அப்போ நம்ம இது ரொம்ப கனெக்டடா இருக்கு, இது சொல்லலாம். காதல் எல்லாரும் கனெக்ட் ஆகும். காதலை வந்து கடக்காத மனிதன் கிடையாது. மனைவியோடய அந்த காதல்ன்றது கடக்காதுன்னா ஹியூமன் ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும். அதுதான் இங்கே நம்ம படங்கள் நிறைய ஓடுறதுக்கு காரணம். ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் காதலும் அது நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அந்த கதை களத்தையும் அதிகம். மற்ற கதைகள் இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கொஞ்சம் என்னடா புரியாது, ஏதோ சொல்றானுங்களோன்ற ஒரு பயம் இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து பெட்ரோல் டீசல் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் மக்களுக்கு. அண்ட் இந்த படத்துல நீங்க வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, பாடிருக்கீங்க. ஸோ ஒரு தீபாவளி ரிலீஸா இந்த இன்டர்வியூல எக்ஸ்க்ளூசிவா நீங்க பாடின பாட்டை எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ். நான் பாடி முடிச்சுட்டு அவர் சொன்னாரு இந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் முன்னாடி பாடி இருக்கலாமா அப்படின்னு. பட் அஃப்கோர்ஸ் ரவிஜி அவர்கள் தான் ஒரிஜினல் வெர்ஷன் பாடியிருக்காரு. பியூட்டிஃபுல் சிங்கர். நாங்கள் அவர் வாய்ஸை மற்ற சாங்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அவர் வாய்ஸ் சூப்பராக இருக்கும்னு தான் திபுவும் சஜஸ்ட் பண்ணி அவர் பாடியிருக்காரு. நினப்பது நெஞ்ச பொழக்குது, பிச்சு எரியுது, என்ன நினைத்தது உனக்கும் இது பிடிக்குதா, சொல்லடி காதல் மொழியே, ஆருயிரே என்னாருயிரே, உன் பிரிவில் மனம் வழியில் நொந்து வாடுதே, வானமே என் வானமே, இருவிழி உன்னை தாங்குமே, ஏங்கியே உயிர் உடையுதே, நீ வா, கண்ணு துளியில கடல் ஒசருது, ஏன் உசுரதில் மூழ்குதே. ஸோ நைஸ். இது ஒரு ஃபன்னான செக்மெண்ட். நம்ம சீரியஸாக அப்படியே க்ரூட் ஆயில் ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் பேசுனதுனால இப்போ அப்படியே நம்ம இறங்கி நோ பாலிடிக்ஸ் நோ பாலிட்டிக்ஸ் ஒன்லி ஃபன் ரவுண்ட். இதில் வந்து நீங்கள் மனசாட்சி, நீங்கள் வந்து ரோல் ஸ்வாப் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஹரிஷ் கல்யாண், நீங்கள் அதுல்யா. ஸோ அதுல்யாவுக்கு நான் சில கொஸ்டின்ஸ் வந்து இந்த படத்தை பற்றி இதை பற்றிலாம் நான் வந்து கேட்பேன். நீங்கள் அப்படியே வந்துட்டு அதுல்யாவா நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஃபன். நீங்கள் வந்து நீங்க வந்து அதுல்யாவா தான் கரெக்டா பேசுறாரா இல்ல அப்பப்ப ஹரிஷ் கல்யாண் நடுவுல வராரா நீங்க வந்து பார்த்து சொல்லணும். நான் வந்து இப்படி வச்சுப்பேன். ரெடியா? நம்ம வந்து நீங்க அதுல்யா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஆக்ஷன். இது இல்ல இல்ல நீங்க வந்து ஹரிஷ் கல்யாண் இப்போ அப்படிதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு உங்களோட ஓகே டச் அப் கூப்பிடலாமா? இல்ல இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரி ஓகே. ஹாட் வாட்டர் மட்டும் நம்ம போலாம். ஓகே ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அபவுட் யுவர் கோஸ்டர் ஹரிஷ் கல்யாண். அவரை பார்த்தப்போ நீங்க என்ன நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ அவரு
ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ நான் இப்படி தான் பண்ணேன் அவங்கள. ஆனால் அவங்க திடீர்னு முறைச்சாங்க. சரி ரொம்ப சூடு போல இருக்கு இந்த பார்ட்டி அப்படின்னு நினச்சேன். பட் இஸ் வெரி ஸ்வீட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சீரியஸாகவே இருப்பார். நான் தான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன் செட்டில். சரி, ஓகே. செட்டில் வந்து நீங்கள் ஃபோனில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படியா டைரக்டர் சார்? நான் ஃபோனே தொட மாட்டேன். ஃபோனே தொட மாட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் எப்போவுமே ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு கையில் ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சுட்டு அப்படி தான் இருக்கேன். ஓகே. ஆனால் உங்கள் ஃபோனை வச்சு அவர் ஃபோட்டோ எடுத்துனே இருப்பாரு. அதை பற்றி சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கு. என் அசிஸ்டன்ட் தான் என் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணுறான். அவனை தான் தூக்கி போட்டு மிதிக்கணும். ஓகே. இப்போ டைரக்டர் சூர்யா கோச்சிக்காதராடே. அவர் அங்கதான் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, இப்போ வந்து டைரக்டர் சண்முகம் வந்து ஒரு டைரக்டரா எவ்வளோ மார்க் போடலான்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன செலக்ட் பண்ணதுக்காக அவருக்கு 100 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அவர் கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரா படத்துல டைரக்டரா? அதெல்லாம் ஓகேவா? அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார் என்னை வந்து இந்த ரோலில் வந்து கேஸ்ட் பண்ணதுக்கு. இஸ் எ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஓகே. எப்போவுமே தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி செட்டில் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருப்பார். அவர் கத்துனாதான் வேலையே நடக்கும். ஓகே, அப்ப அவருக்கும் நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹாட் வாட்டர் கண்டிப்பாக எல்லாரும் குடிக்கணும். அதான் தொண்டை நல்லா இருக்கும். நாங்களாம் எழுந்தோடனே ஹாட் வாட்டர். சரி, இப்போ வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து உங்களுக்கு பார்த்து முறைக்கிறாரு, கொஞ்சம் சூடான பார்ட்டி அப்படிலாம் சொல்றீங்களா? அவரை ரோஸ்ட் பண்ணணும்னா நீங்க என்ன ரோஸ்ட் பண்ணுவீங்க அவரை? அவரை ரோஸ்ட் பண்ணா என்ன திருப்பி ரோஸ்ட் பண்ணுவாரே. கொஞ்சம் பயமா இருக்கா? சரி பாவம், வேண்டாம், ரோஸ்ட் பண்ண வேண்டாம் அவரை. சரி, விட்டுலாம். கடைசி முக்கியமான கொஸ்டின், டீசல் படம் தமிழ் சினிமாவோட 1000 கோடி அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க என் குரல்லே பேசிடுவேன், எனக்கு பண்ண போயிடும் போல இருக்கு. லாஸ்ட் கொஸ்டின் வந்து அதுல்யாவா 1000 கோடி டீசல் படம் அடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் 100 crores அடிப்போம், அப்புறம் இன்னொரு சைபர் கிடைச்சதுன்னா அதையும் தூக்கி போட்டுக்கலாம் பக்கத்துல. ஓகே, டன். வெரி லவ்லி. சூப்பரா வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா நீங்க வந்து சூப்பரா பண்ணீங்க. இப்போ நீங்க வந்து ஹரிஷ் கல்யாணா ரெடியா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுல்யா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஹீரோயினா உங்க படத்துல? அவங்க ரொம்ப சேட்டுங்க. அவங்கள கொஞ்சம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே. பட் என்ன பண்றது, நடிச்சிட்டோம், சமாளிச்சு தானே ஆகணும். வேற வழி இல்ல. இப்படி சொல்லிட்டீங்க. இல்லைங்க, நீங்க பண்றதுதான் சொல்றேன், வேற என்னங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்படியே இந்த இந்தியா வாண்ட்ஸ் டு நோங்கிற மாதிரி கொஸ்டின். ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி இந்த ஃபேன் பேஸை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க? எப்படி அந்த ஃபேன் தொல்லைகள், ஃபேன் அப்படி அன்பு ஆசைகள்லாம் எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க? அது என்கிட்ட தானே கேட்கணும் நீங்க. அதுக்காக தானேங்க, அதுக்காக தான் நம்ம வந்து இது எல்லாமே பண்றோம். அன்பு தான் எல்லாமே. அன்பு தான் எல்லாமே. ஸோ அவங்க கொடுக்குற அன்பு இல்லாம நம்ம வந்து இந்த இடத்துல இருக்க முடியாது. ஸோ என் அன்பு மட்டும்தான் எல்லாமே அவங்களுக்கு. சூப்பர். வா. ஓகே, அதாவது டைரக்டர் சண்முகம் கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க நீங்க? ஒரு கேப்பே கொடுக்க மாட்டாரு. ஓகே. ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா அது எல்லாமே படத்துக்காக தானே. அது படத்துக்காக இல்ல, அது பிடிக்காதுதான். ஏன்னா வந்து அவரு ஆரம்பிச்சா ஒரு 24 மணி நேரம் கூட அவரு ஷூட்டிங் இருப்பாரு, சாப்பிடாம இருப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. நம்மளுக்கு பசிக்கும் இல்ல. ஓகே, இது அவர் சொல்லல, இவங்க சொல்றாங்க. படத்துக்காக தானே பண்ணலாம். ஓகே, டன். அடுத்து, எப்படி ஹரிஷ் இந்த ஜெனரேஷனோட காசிப்ஸ், கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க? இல்லைங்க, ஜென்ரலாகவே நான் ரொம்ப பாசிட்டிவான பர்சன். ஸோ இந்த காசிப்ஸ் அது எல்லாத்தையும் நான் வந்து எப்போவுமே மண்டையில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அதை தாண்டி நமக்கு அன்பு கிடைக்குது, இவ்வளோ வரவேற்பு கிடைக்குது, வரவேற்பு கிடைக்குது, மக்களோட ஆதரவு கிடைக்குது. ஸோ அதை மட்டும் வாழ்க்கையில் எடுத்துட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அதை மட்டும் தான் நான் எப்போவுமே யோசிச்சேன். அப்படியே நான் பேசுறேன் அப்படிதான் அவங்க புரிஞ்சிருக்காங்க. பட் எனிவே அந்த பாயிண்ட் வந்து ஒரு நல்ல விஷயம். எனி கிரிட்டிசிசம், காசிப்ஸ் அதெல்லாம் நம்ம அப்படியே ஜாலியாக எடுத்துட்டு போகிறது வந்து ஃபைன். ஸோ இட் வாஸ் வெரி லவ்லி டாக்கிங் டு ஆல் ஆஃப் யூ.
சூப்பரா படம் வந்து ஹிட் ஆக போகுது. கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து we'll all enjoy the movie. Thank you. அண்ட் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.